ஐயோ என் தம்பி வேற போன் இங்கே ஒளி வச்சுட்டானே பப்ளு ஐயா டேய் கையில கச்ச நீ அவ்வளவுதான்டா கதம் தான்டா எங்கடா போனை காணும் தக்காளி மண்டையா இங்க வச்சுக்கிறியா நீ அப்பாடா எப்படி உனக்கு போன் கடிச்சிச்சு மக்களே இவன் தொல்லை தாங்க முடியல யாரா இந்த நேரத்துக்கு கால் அடிக்குது இந்தியன் தெஃப்ட் ஆட்டோல இருந்து எவன்டா கால் அடிக்கிறது ஹலோ யார் பாது இந்த நேரத்துல கால் அடிக்குது அது காம்பிடேஷனா டே யாருக்கிட்டா டே இரா வரண்டா டே யாரை பார்த்து ஆம்பளைன்னு கேட்டா டே நான் ஆம்பளை குச்சிச்சேன் நான் ஆம்பளை தான்டா இரா வரேன் வந்துட்டேன்டா ஓகே கைஸ் ஸோ இன்னி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 காம்படிஷன் வைக்க போகிறோம் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோக்கும் இந்தியன் பைக் ட்ரெயின் திரிக்கு தான் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் கார் ரேஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்குற மாதிரி ரேஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இருக்கிற ஜாக்கு ஓகே வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸ்லேருந்து இன்னும் எக்கச்சக்கமான காம்படிஷன் வைக்க போகிற மக்களே இந்த வீடியோவில் ஸோ சம காம்படிஷன்லாம் இருக்குது ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஒரு லைக் மட்டும் பிடிச்சா போட்டுருங்க பிடிக்கலான்னு போட்டுருங்க தயவு செஞ்சு இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடு போயிட்டு இருக்கோம் ஜாக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான டஃப் கொடுத்துட்டு இருக்கான் டே ஜாக்கு மண்டியா டே ஐயோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் நம்மளுக்கு வந்து செம்ம டஃப் கொடுத்துட்டு இருக்கான் மக்களே ஆஹா இங்கடா பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறான் ஓகே டாப் கீரை போட்டு தூக்குடா ஃப்ராங்க்லினே கமாண்ட்ரா ஆஹா எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறானே இவன் ஆஹா நம்ம கார் ஸ்பீடே இவ்வளோதான் மக்களே போகுது இதுக்கு மேலே ஸ்பீடு போக மாட்டேங்குது சர்வீஸ் பண்ணணுங்களா என்னன்னு தெரியல பசங்க டே என்னடா இது டே ஐயோ வந்துட்டானே ஆஹா ரைட்ரா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஃபினிஷிங் லைன் வரப்போது எப்படி ஒன்று போயிட வேண்டியதான் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் தான் இருக்கிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமான் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் மோதிட்டா மக்களே ஆஹா பின்னாடி தான் வந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் ஓகே கமான் ஃபினிஷிங் லைன் வந்துருச்சுடா போடுறா டாப் கீரை தூக்கடா பிராங்க்லின் போடு ஸோ ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளை வந்து நம்ம இந்த காம்படிஷனில் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஸோ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோக்கு 0 பாயிண்ட் ஸோ அடுத்தது காம்படிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய டாப் பில்டிங்கில் இருக்கும் இப்போ அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கார் ஃபைட் நடத்த போகிறோம் ஸோ இப்போ கார் ஃபைட்டில் வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கீழே தள்ளுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வின்னர் ஸோ மேலே இருக்க கார் தான் வின்னர் கீழே உள்ள கார் 0 இப்போ நம்ம வாங்க கார் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அடுத்த பக்கத்தில் இருக்கிறது இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இருக்கிற ஜாக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா 3 2 1 ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே கீழே விழுந்தா அவ்வளோதான் மக்களே கதையோ க்ளோஸ் போடு சரியான டி ஃபர்ஸ்ட் ஹிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் மோதிக்க போகிறோம் ஸோ இந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல மக்களே ஸோ ஃபர்ஸ்ட் ஆள் யார் கீழே விழுவுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லூசர் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ சரியான அடி அடிச்சுட்டு இருக்க மக்களே ஜாக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக டஃப் கொடுக்குறான் ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறான் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட்டுருவோமா இப்போ பாருங்க அடிக்கிற அடியில் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க துண்டா காணும் துணியா காணும் ஐயோ ஜஸ்ட் மிஸ்டி நேரம் பின்னாடி விழுந்துருப்போம் சொல்லிக்கிட்டே ஓகே ரைட்டு மக்களே ஐயோ என்ன அடித்தாலும் தாங்குறானே எப்படி இவனை வந்து டிஃபீட் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே டே இருறா இப்போ புல் ஃபவரை தூக்குறேன்டா புல் ஃபவரை ஒப்படு ஆஹா வேலைக்கு எவ்வளோ இப்போ பாரு புல் பவர் ஐயோ இப்போ பாருங்க அடிக்கிற அடியில் பார்த்தீங்கன்னா அடி சதறானு பாருங்க டே யாராமா இப்போ பாருங்க மக்களே மாட்டடி அடிக்கிறேன் ஐயோ ஷட் ஐயோ போச்சே நான் ஒரு கோளாறு நிரூபிச்சிட்டேன் மக்களே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிபேஸ் கீரை போட்டு அப்படியே சல்லுன்னு பின்னாடி வந்துட்டேன் ஆடா பாவிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா அடிச்சடியில் நம்மளுக்கு வந்து மண்டையை குழம்பிருச்சு அந்த அளவுக்கு அடிச்சிருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவ் தடிக்கும் 1 பாயிண்ட் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோக்கும் 1 பாயிண்ட் இப்போ ஈக்குவலாக இருக்குது மக்களே பாயிண்ட்டு ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு கேட்குறீங்களா ஆஃப் ரோடு சேலஞ்ச் மக்களே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃப் ரோடிங் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மணலாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம தாண்டி போனோம் காரில் தாண்டி போனோம் ஸோ இந்த ஆஃப் ரோடிங்கை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் இந்த மாதிரி 3 மணல் இருக்கும் ஸோ இந்த 4 5 இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அழகாக போனோம் ஆஃப் ரோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் நமக்கு அவசரப்படக்கூடாது ஏன்னா நம்ம போய் சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது மேலேயே போய் சிக்கிடுச்சுன்னா அவ்வளோதான் கார் வந்து மூவே ஆகாது ஸ்டக் ஆயிரும் இப்போ தான் என் நாரை வாயை வச்சு பேசிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஸ்டக் ஆயிடுச்சு ஐயோ நம்ம வாயில் என்ன சொன்னாலும் பழிச்சு விடுது ஓகே ரைட்டு இப்போ பாருங்க ஐயோ போச்சு அப்போடா எப்படி ஒன்று வந்துருச்சுடா காரு ஸோ இன்னும் ஒரே ஒரு மணல் தான் இருக்குது ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிக்கீழே இறங்கிட்டா ஸோ சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் எப்படி ஒன்று மக்களே சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ வாங்க இப்போ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இருக்கிற ஜாக் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் மண்டையா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டான் வாங்க இப்போ ஆஃப் ரோடிங் சேலஞ்ச் ஜாக் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம் ஆத்தாடி ஆத்தா எங்கடா இவ்வளோ ஸ்பீடில் கடை யாரா அவன்ட்டு
என்னடா அசால்ட்டாக போகிறான் என்னடா அசால்ட்டாக இருக்கும் சல்லுன்னு போகிற ஆஹா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு முக்கி பார்த்து வந்தா இவன் அசால்ட்டாக ஏறிவிட்டான் மக்களே. அடப்பாவத்தை. ஸோ இப்போ நம்ம வந்து வாங்க நம்ம ஸ்கோர் போர்டை பார்க்கலாம். ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்கோர் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல. ஸோ ஆளுக்கு 2 பாயிண்டில் இருக்கும் மக்களே கரண்ட்டாக. ஸோ வாங்க இப்போ தேர்ட் சேலஞ்ச் என்னது என்னன்னு கேட்டிங்கன்னா சாரி 4th சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா பைக் சேலஞ்ச். ஸோ இந்த பைக் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப்லேருந்து நம்ம கீழே இறங்கணும். ஸோ இந்த ரேம்பில் நம்ம வந்து எங்கேயும் அடிப்படாமல் கீழே சேஃபாக இந்த பைக்கில் இறங்கிட்டோம் அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்தியன் பைக் ட்ரெயினிங் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடியில் சதற விட போகிறோம். ஆடப்பாவி. ஸோ இப்போ தான் வாயை வச்சேன், உண்மையாகவே சதற விட்டானுங்களே. ஸோ ஓகே, இதில் நம்ம தோத்துட்டோம். பார்க்கலாம் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ இதில் கம்ப்ளீட் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. ஆனால் கம்ப்ளீட் பண்ணிட்டானா அவன் தான் பாயிண்ட் ஸ்கோர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருப்பான். ஸோ இப்போதைக்கு 2 பேருமே ஈக்குவல் தான் இருக்கும். ஸோ இதில் சப்போஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டானா நம்மளோட அதிக பாயிண்ட் வந்துடுவோம் மக்களே. ஸோ அடுத்து இன்னும் ஒரு சேலஞ்ச் தான் இருக்குது, அதுலேயும் ஜெயிச்சிட்டானா அவன் தான் வின்னர். பட் நம்ம விடக்கூடாது மக்களே, சும்மாவே விடக்கூடாது. ஓகே ரைட்டு, எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்தியா திட்டா விட்டோ எங்கோ அடிச்சு போய் மண்டை கழுண்டு உளுந்துருன்னுட்டு. ஓகே, ஓம் ஜூம் ஜாம் காலி கோம் ஓம் ஐஸ்கிரீம் கீலி. ஆஹா எப்படி ஒன்று தோத்துடணும் காலி. ஐயோ இங்கெல்லாம் தோக்கவே மாட்டேங்கிறான். டே அப்பாடா நம்ம மந்திரம் பழிச்சிருச்சு மக்களே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே 2 பாயிண்ட்ல ஈக்குவலாக இருக்கும். இப்போ கடைசி சேலஞ்ச் ட்ரெயின் சேலஞ்சு மக்களே. ஸோ என்ன சேலஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஸ்டேஷன்லேருந்து திருப்பி அந்த ஸ்டேஷன் ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த ஸ்டேஷனுக்கே வந்து நிற்கணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி நம்ம எங்கே இருந்தோமோ அந்த ஸ்டேஷனுக்கே வந்து நிற்கணும். அது எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே இல்லை எவ்வளோ மினிட்ஸ்குள்ளே வரோமோ எது வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்பீடில் போய் கம்ப்ளீட் பண்ணுதோ அந்த ரவுண்டு அதுதான் மக்களே வின்னர். இப்போ மொத்தம் நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இருக்கிற ட்ரெயின் வந்து அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்தியன் பைக் ட்ரெயின் இருக்கிற ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சேலஞ்சை. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 30 செகண்ட் ஆயிடுச்சு. சும்மா செம்ம ஸ்பீடு மக்களே நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் இருக்கிற ட்ரெயின் சும்மா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு, சும்மா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷனில் ஆரம்பிச்சோமோ அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளீட் பண்ணாதான் ஸோ 2 ரவுண்டு கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம அது எவ்வளோ மினிட்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதே மினிட்ஸ்குள்ளே நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இருக்கிற ட்ரெயினும் கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா ஸோ ட்ரா ஆகிற மேட்ச்சு. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதிக செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணால் நம்ம தான் மக்களே வின்னர், ஃபைனல் வின்னர். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 நிமிஷத்தில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா நல்ல அந்த கிரவுண்டு சிட்டிலாம் அண்டர் கிரவுண்ட் சிட்டிலாம் தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜுராசிக் பார்க் வேர்ல்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஜுராசிக் பார்க் வேர்ல்டு ஸ்டேஷன்லேருந்து அடுத்தது நம்ம இந்தியன் பைக் ட்ரைவிங் 3D ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு மக்களே. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் ட்ரைவிங் 3D ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். ஸோ போனவொடனே நம்ம அந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ நிமிட்ஸ்குள்ளே நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு மக்களே. ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ 1 நிமிட் 45 ஓகே 45 செகண்ட்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆயிருக்கோம் மக்களே. ஸோ இப்போ வாங்க நம்ம ட்ரெயின் ரேஸை நம்ம வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்பியாச்சு. திருப்பி நம்ம வந்து ரவுண்ட் அடிச்சு திருப்பி இந்தியன் ரயில்வே தெஃப்ட் ஆட்டோ ரயில்வே ஸ்டேஷனில் கம்ப்ளீட் பண்ணோம். எவ்வளோ மினிட்ஸ்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இருக்கிற ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக போகுது. ஸோ மேபி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிற மக்களே. பட் எதாக இருந்தாலும் தெரில, இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பாயிண்ட்ஸில் தான் இருக்கோம் 2 கேமுமே. ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சில் தான் முடிய போகுது யார் வின்னருன்ட்டு. ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருக்குது. ஸோ யார் வின் ஆக போகிறேன்ட்டு. ஸோ இங்கே இருக்கிற இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ ஜாக் செம்ம ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஸோ அவன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெசர்ட்டுக்கே போயிட்டான். பட் டெசர்ட் ஸ்டேஷன்லேருந்து நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவுக்கு வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஒரு வேளை முடிச்சிருவானோ சீக்கிரமா. ஐயோ டைம் வேற 1 நிமிட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் அதுக்கு தாண்டி கொஞ்சம் லேட்டாக வாட தம்பிடே ப்ளீஸ்ரா. ஸோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல மக்களே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம ஆக்சுவலாக 145 செகண்டில் முடித்தோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே முடிச்சிருவான் போலயே. எனக்கு அது பதட்டமாக இருக்குது. ஐயோ நம்ம மானமே போயிருமே, இந்தியன் தெஃப்ட் இந்தியன் பைக் ட்ரெயின் சரி மானமே போயிருமே, என் கையில் தான் இருக்குது மானமே. இருங்க மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியேப்பா பிச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்டேஷன் வேறு கண்ணுக்கு தெரியுது எனக்கு. இங்கே பார்த்தா டைமு கமான். ஸோ 1:35 மேலே ஆயிடுச்சு மக்களே. பட் ஸ்டேஷன் வந்துருச்சு. ஐயோ இப்போ நம்ம ஆக்சுவலாக ஸ்டேஷன் வந்து தாண்டினா தான் அந்த ரவுண்டு கம்ப்ளீட்டடு. ஸோ வாங்க ஷட் கமான் மக்களே கமான்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் தாண்டறதுக்கு 145 செகண்ட்ஸ் மேலே ஆயிடுச்சு மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 155 செகண்டில் தான் முடிச்சிருக்கு ரவுண்டு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்தியன் தொட்டு 2 பாயிண்ட், நம்ம 3 பாயிண்ட். த வின்னர் இஸ் யாரு? இந்தியன் பைக் டிரைவ் மக்களே. பாய்.